ஹாய் ஆல். குட் ஆஃப்டர்நூன். இது வந்து மாலைபக்ஷ சமையலில் வந்து 3வது நாள். இது வந்து புடலங்காய் பண்ணியிருக்கேன். புடலங்காய் ரொம்ப மஸ்ட்டு, கண்டிப்பாக பண்ணணும். அமாவாசை அன்றைக்குமே கண்டிப்பாக பண்ணணும். அம் இது வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டு, அதை ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு, பாசிப்பருப்பை கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு, கொஞ்சம் வெந்த உடனே இந்த காயும் போட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சு குக் பண்ணாலே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இறக்கும்போது தேங்காய் துருவல் போட்டு இறக்கலாம். என்கிட்ட தேங்காய் இல்லாததுனால நான் போடலை. இல்லை அது போட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து தயிர் சாதம் பண்ணினேன். கொஞ்சம் பொமோகிரானட் இருந்தது, அதை வச்சு கொஞ்சம் தாளித்து விட்டு இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்து தயிர் சாதம் பண்ணேன். அதுவுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் புதினா துவையல் பண்ணியிருந்தேன். இதனாச்சும் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி இது புடலங்காயும் சாப்பிட்டுக்கலான்றதுனால நான் குழம்பு எதுவும் வைக்கல. அப்புறம் ரவா இட்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இதுவுமே எம்மியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.